இனியாவும் கோபியும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இனியா பேசாம விட்டுறாங்க. கோபி சொல்றாங்க, உங்க அம்மாவை பார்த்து நீ எதுக்கு சைலண்ட் ஆகணும் இனியா? இனியா சொல்றாங்க, அம்மா திட்டுவாங்கப்பா. எதுக்குமா? அப்பாவை பார்க்க வந்ததுக்கா? எதுக்கும் பயப்படாதம்மா, அப்பா நான் இருக்கேன், நீ வாடா. ஜெனி கேக்குறாங்க பாக்யா கிட்ட, என்ன ஆண்டி, அங்கிள் கூட இனியா வந்துகிட்டு இருக்கா? கோபி, ஜெனி நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஜெனியும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. இனியா கிட்ட கோபி சொல்றாரு, எப்பெல்லாம் டாடி கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப எனக்கு கால் பண்ணி சொல்லு, டாடி வந்துடுறேன். நீ யார பார்த்தும் பயப்பட வேணாம், யாரும் எதுவுமே சொல்ல முடியாது, தைரியமா இருமா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இனியா? பயமா. ஜெனி இனியாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ஜெனி சொல்றாங்க இனியா கிட்ட, என்னம்மா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? சொல்லாம போனதும் இல்லாம போனை வேற வீட்டுல வச்சுட்டு போயிட்ட. பாக்யா இனியா கிட்ட கேக்குறாங்க, வீட்டுல சொல்லிட்டு போற பழக்கமே இல்லையா இனியா? ஏன் சொல்லாம போன? சாரிமான்னு இனியா சொல்றாங்க. பாக்யா கேக்குறாங்க, எதுக்கு அங்க போன? சொல்லு இனியா. செலியன் கேக்குறாரு, அம்மா தான் கேக்குறாங்கல்ல, எங்க போன இனியா? அதுக்கு ஜெனி சொல்றாங்க, இனியா அங்கிள் வீட்டுக்கு போயிருக்கா. இனியா, அங்க எதுக்கு போன? டாடி கிட்ட பேசணும்னு சொன்னேன்னு அவரு தான் கூட்டிட்டு போனாரு. ஈஸ்வரி இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு வெளியே வந்துடுறாங்க. இனியா கிட்ட கேக்குறாங்க, கோபி கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு இனியா? இங்க பேசுறதுக்கு உனக்கு ஆளே இல்லையா? எதுக்கு அவன் கூட நீ பேச போற? அதுவும் வீட்டுல சொல்லாம கொள்ளாம. இனியா சொல்றாங்க, பாட்டி சொன்னா விடமாட்டீங்க தெரியுதுல இனியா, அப்புறம் எதுக்கு போன? என்னடா செலியா, இதெல்லாம் கேட்க மாட்டியா? என்ன கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? பாட்டி, நான் இனியா கிட்ட என்ன கேக்குறது? செலியா, இந்த வீட்டுக்கும் கோபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சுல. இனியா பாட்டி கிட்ட கேக்குறாங்க, நான் டாடியை தானே பார்க்க போனேன், அதுக்கே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, நாங்க எல்லாரும் கோபி வேண்டான்னு ஒதுக்கிட்டோம், அப்புறம் எதுக்கு நீ போய் அவங்கிட்ட பேசுற? ஏன் உங்க அப்பா கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியாதா இனியா? ஆமா பாட்டி, என்னால பேசாம இருக்க முடியாது. இத கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. பாக்யா இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணி சொல்றாங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த போட்டியில வேணாலும் கலந்துக்கோன்னு சொல்றாங்க. இனியா ஜெனிய சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, யாரும் எதுவும் சொல்லாதீங்க இனியா, இந்த போட்டியெல்லாம் வேண்டாம் விடு பிளீஸ் பாட்டின்னு இனியா சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இனியா உன் நல்லதுக்கு தாண்ட நானும் பாக்யாவும் சொல்றோம். இனியா சொல்லிட்டு தூங்க போறாங்க. அப்ப பாக்யா கிட்ட செலியன் சொல்றாரு, இனியா சொன்னதுல என்னமா தப்பு இருக்குன்னு. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, உங்க அப்பா உங்களை பத்தி யோசிக்காம இன்னொரு கல்யாணம் பண்ணது தப்புதான்டா. உங்களுக்கு அவரை பத்தி பெருசா தெரியலாம், ஆனா எல்லாருக்கும் அவர் பண்ணது சரிதான்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லடா. அந்த ஆளுக்காண்டி நீ இப்படி பேசுறது இதுதான் கடைசியா இருக்கணும் சொல்லியா. இதுக்கு மேல நீ அவரை பத்தி பேசினேன்னா நடக்கிறதே வேற, சொல்லிட்டேன் சொல்லியா. ஈஸ்வரி ரூமுக்கு பாக்யா போறாங்க. ஜெனி கவலைப்படாதீங்க பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்யா வர்றப்ப ஈஸ்வரி, பாக்யா நீ ஜெனிய கூட்டிட்டு போ, கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பாக்யா, ஜெனிய பிளீஸ் கூட்டிட்டு போயிரு. ஜெனிய பாக்யா கூட்டிட்டு போறாங்க. ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூம்ல. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.